வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் vs மும்பை. இந்த மேட்ச் வந்து முல்லன்பூரில் நடக்குது. பஞ்சாப் ஹோம் கிரவுண்டு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 6 கேம் விளாண்டுட்டாங்க. 6ல் 2 மேட்ச் வச்சு 4 பாயிண்டில் இருக்காங்க. அதில் பஞ்சாப் ஓரளவுக்கு ரன் ரேட் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இவங்க ரன் ரேட் கொஞ்சம் மைனஸில் இருக்காங்க. அது இங்கே என்னென்னா, நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா தான் அடுத்த மேட்ச்சில் வின் பண்ணாலுமே டாப் 4க்குள்ளே போக முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து என்னென்னா, மும்பையில் ஒரு பையன், இந்த ஸ்ரீலங்கா பையன் வந்து மல்லிகா மாதிரி ஒரு பவுலிங் போடுற ஒரு ஆள் இருக்காரான். நவன் துஷாரான்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவங்க டெபு பண்ணுவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. அவனையும் இறக்கி பார்க்க வேண்டியதுன்னு என்னதை போயிட்டு, என்ன கரெக்டு தானே? பிக் பிக்சர் ஆஃப் தி கான்டெஸ்ட் ஆஃப் பிட்வீன் த கிங்ஸ் அண்ட் மும்பை. கிங்ஸ் 11 பார்த்தீங்கன்னா 1 பேட்டர் தான் வந்து 150 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காப்புல. அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி கேஸ்லாம் இருக்குது அந்த டீமில். கொஞ்சம் இன்ஜுரியெலாம், நம்ம தபான் இன்ஜுரியில் இருக்காப்புல. அப்புறம் வந்து அதாவது பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஓப்பனிங்கில் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து டாப் ஆர்டர் நல்லா பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மும்பையை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மா வந்து இஷான் கிஷன் கிட்டத்தட்ட ஒரு 308 ரன் பெட்டியும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் விக்கெட்டுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. அதில் வந்து 2 மேட்ச்சு மும்பை இருந்தால் சரி பரவாயில்ல, இருந்தால் ரோஹித் சர்மா நல்லா விளாண்டாரு. அவனை நான் இஷான் கிஷன் நல்லா விளாண்டான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. சிங்கிள் டிஜிட்டே வந்து ஒன்லி 2 times 6 இன்னிங்ஸில் தான் போயிருக்காங்க 2 பேரும். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50+ பார்ட்னர்ஷிப்பு, 100+ பார்ட்னர்ஷிப் எல்லாமே இருக்குது. அந்த பார்ட்னர்ஷிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 11+ ரன் ரேட்டில் வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஷிகர் தவான் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரெடியாகுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பெஸ்ட்டோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 168 ரன் தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஒன்லி 8.33 தான். தவான் இன்ஜுரி, நீ எப்போ வருவாருன்னு தெரியல. ப்ரீஸ்டோ கூட அதர்பாட் டை அந்த பையன் தான் இறங்குவான்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் இம்ப்ரூவ்மெண்ட் அந்தளவுக்கு பெருசாக அந்த பையன் வந்து இன்னும் கிரியேட் பண்ணலையே. ப்ரீஸ்டோவே தூக்கிட்டு வேறு ஏதாவது பிளேயரை போடுங்களேன்டா. ஏன்டா அவன் தான் இறங்கணுமா, அவர் ஆள் இல்லையாடா, எதாக இருந்தால் பிரித்து போடுங்களேன். மும்பை வந்து மொத்தம் 67 6 அடிச்சிருக்காங்க இந்த சீசனில். செகண்ட் ஹையஸ்ட் 6. ஏன்னா ஒன்று இப்போ ஹைதராபாத்தில் பிளாட் விக்கெட்டும், மும்பையில் 2-3 மேட்ச் வச்சாங்க பிளாட் விக்கெட்டு. அதனால் அடித்து தும்சம் பண்ணியாச்சு. குட்டி கிரவுண்டில் அடித்தாச்சு. அதனால பேர் நாங்கள் 6 அதிகம் அடின்னு சொல்லி இப்போ இது பண்ணிட்டு அலைவான்ல சீன் போட்டு தான்டா சாகுறீங்களா மும்பை தாயிலா. செகண்ட் இன்னிங்ஸ் 44 வந்து லோயஸ்ட்டு வந்து கிங்ஸ் வந்து 44 6 தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட 23 6, பஞ்சாப் 4 அண்ட் ஆப்போசிட் எண்ட் ஆஃப் இதுன்னு போட்டிருக்காங்க. என்ன தெரியல. ஆக மொத்தம் மும்பை இந்தியன்ஸ் நல்லா 6 அடிச்சிருக்காங்க நண்பர்களே. அது பேட்டிங் விக்கெட்டில் மொட்டை விக்கெட்டில் குட்டி கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. இதான் மேட்ரு. இந்த பிச்சு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு கடினமான பிச்சு. இங்கே வந்து பும்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. பும்ரா ஆவரேஜ் இப்போ வந்து 14.5, 14.6, எக்கனாமிக் 6.08. இவரை நம்பி தான் அந்த டீமே இருக்குது. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் 35 இருக்குது, எக்கனாமிக் வந்து 10 இருக்குது. பஞ்சாப் வந்து பவுலிங் ஆவரேஜ் 25 இருக்குது, எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 8.7 இருக்குது. பரவாயில்ல, அவங்க ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா இந்த முல்லன்பூரில் பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டே பார்த்தீங்கன்னா 7.11. ஏன்னா சரியான பவுலிங் பிச்சு, சரிங்களா? பவுலிங் பிச்சு, அதனால் வந்து கொஞ்சம் இது பண்ணணும். பஞ்சாப் கிங்ஸ் லீட் ரன் எஸ்பெஷலி முலாம்பூரில் ஸ்கோர் 9-0-15 அடிச்சிருக்காரு. யார்? ரீசோ இறக்கலாம். ப்ரீஸ்டோக்கு பதில் நல்ல பிளேயரு, அருமையான பிளேயரு. சசாந்த் சிங்கு, ஆர்த்தோ சர்மா நல்லா விளாட்றாங்க. தயவு செய்து அந்த ரீசோவை இறக்குங்க நண்பர்களே. நல்லா விளாட்றாப்புல. லோ ஆர்டர் அந்த 2 பசங்க விளாட்றாங்களே. இந்த இவன் லிவிங்ஸ்டனுக்கு இன்னமும் அவனுக்கு சரியாக ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேக்கு. அந்த மாதிரி இருக்குது. ட்ரைடு ஜானி பிரேஸ்டோ, சிம்ரன் அவனும் குட்டடி தான், அந்தளவு பெருசாக பண்ணல. சம்கரன், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சிங்கு, ஹர்ஷல் பட்டேல் நல்ல டீம் தான். நம்பர்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா, அதான பிரச்சனை. மும்பை இந்தியன்ஸில் என்னென்னா மும்பை தான் 10 எக்கனாமிக் ரேட்டு 8 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா
தேர்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சைடு திஸ் பேஸில் போட்டிருக்காங்க டெத் ஓவர்ஸில். இந்த ஸ்பின்னு நிறையா போடலைங்க, ஸ்பின்னரே கிடையாதுங்க, யாருன்னு தெரில. நவீன் துஷாரா ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா இன்னைக்கு தெரியும் என்னென்னு பார்ப்பேன். ஏன் கோட்ஸ் ஏற்றிக்கிட்டு இருந்த நவீன் துஷாரா பையனை இறக்க வேண்டியானே, கோட்ஸ் என்னத்தை கிளிக்கிறான். ரோஹித் சர்மா, இசான் கிஷன் வேஸ்ட்டு, சூரியகுமார் ஓகே, திலக் வர்மா வேஸ்ட்டு, ஹார்திக் பாண்டியா வேஸ்ட்டு, டிம் டேவிட் வேஸ்ட்டு, செப்போட்டு வேஸ்ட்டு, நபி ஓரளவுக்கு பண்ணுவான், கோபால் வேஸ்ட்டு, பும்ரா ஓகே, ஆகாஷ் மதோல் வேஸ்ட்டு. கிடைக்கிற ஒரு ரோஹித், பும்ரா, சூரியகுமார், வேறு சொல்கிற மணிக்கு இந்த நபிங்கிற பையன் கொஞ்சம் பரவாயில்ல பண்ணாங்க. இவங்க 4 பேர்த்து தத்து இந்த டீமே இல்லை நண்பர்களே, இந்த டீமே கிடையாது. எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன், அந்த டீமே கிடையாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவும் பவுலிங்கில் பும்ராவும் நல்லா பண்ணலைன்னா அந்த டீம் இன்றைக்கி கோவிந்தான். ஏன்னா இது பவுலிங் பிச்சு, இந்த குருட்டடி கோவிந்தன், இசான் கிஷனு, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரோமியோ செப்போட்டு, இவங்க எல்லாம் வந்து இந்த பிச்சில் அவனுக்கு செட்டே ஆகாது. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ அடித்து சொல்கிறேன், இந்த பிச்சில் அவங்களுக்கு செட்டே ஆகாது. சூரியகுமார் வேணால் கொஞ்சம் பாலை பார்த்து விளாண்டானா கொஞ்சம் ரன் அடிக்கலாம், மற்றபடிக்கு இவங்கெல்லாம் செல்ஃபே எடுக்காது. பவுலிங் நல்லா ஈடுபடும், அது எந்த டவுட்டும் கிடையாது. பும்ரா நல்லா போடுவாப்பில், எந்த டவுட்டும் கிடையாது. ரோஹித் சர்மா நல்லா பண்ணால் தான் மேட்ச் உண்டு, இல்லைன்னா அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரபாடா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கனாமிக் ரேட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் 8 போட்டுட்ருக்காரு. 9 விக்கெட் எடுத்திருக்காரு, 7 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காரு. மும்பையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரைட் ஹேண்டு அண்ட் மும்பையில் நிறைய பேர் இருக்காங்க. ரபாடா வந்து நல்லா எஃபெக்டிவாக முடியல நல்லா போட்டிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 7.33. ரோஹித் சர்மா வந்து நல்லா அந்த எல்லா சீசனை விட இந்த சீசன் நல்லா விளாண்டுருக்காரு ரோஹித் சர்மா. ஏன்னா கேப்டன்சி கிடையாது அவனுக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நல்லா அருமையாக விளாட்றாரு. நமக்கு இந்திய டீம் எப்படி விளாடுறோ அதே மாதிரி விளாண்டுருக்காரு. 261 ரன் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு 6 மேட்ச்சில். நல்லா அவருக்கு ஒரு இது இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 167. நமக்கு நல்ல ஒரு ஏற்றமான பிளேயரு. எல்லாமே பேஸுக்கு அகேன்ஸ்டாக 173, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக 152, எல்லாத்தையும் பிரித்து மயிராப்பில் ரோஹித் சர்மா இன்றைக்கி வேறு லெவலில் பண்ண போகிறாரு. பட் இன்றைக்கி இந்த பிச்சில் அடிக்க கஷ்டம், பட் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி 250வது மேட்ச்சில் வராரு. இசான் கிஷன் பார்த்தா டிஸ்மிஸல் 3 டைம், அக்ஷதீப் சிங் 12 balls, அதே எவனை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் ரேட்டு 208. ரபாடா வந்து 33ல் 58 ரன் அடிச்சிருக்காப்புல, 1 டிஸ்மிஸல். ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் ரேட் 142 அகேன்ஸ்ட் அப்பாரா, 2 டிஸ்மிஸல். பட் T20 வேறு மாதிரி இருக்குது. 4 டைம் 24 பால் 89 ரன்ஸு, அது வேறு விட்டுருங்க, நம்மளால் கலக்குவார் இந்த ரோஹித் சர்மா. ஹர்ஷல் படேல் IPL 8 ரன்ஸு, 23 பால் 27 ரன்னு, 3 டிஸ்மிஸல். யாருக்குறா ரோஹித் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாவா? நம்பவே முடியலையே. ரபாடா அங்கே சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா 52 பால் 94 ரன் அடிச்சிருக்காப்புல, 3 டிஸ்மிஸல் ஆகிருக்கு. பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ் அப் டு ஜேஸ் இன் மிலாவரான் வின் த 2 out of 3 games this season. They one time only lost against only 2 times shot against Sunrisers. The pitch was the பேட்டிங் ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்லி கண்டினியூ. பேட்டிங் ஃப்ரெண்ட்லாம் கண்டினியூ கிடையாது. இதில் எல்லாமே இங்கே நடந்த எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து கடைசி ஒரு வரைக்கும் போராடி தான் தோத்தாங்க. சரிங்களா? கடைசி ஒரு வரைக்கும் போராடி தான் தோத்தாங்க. அதனால் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, வின் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறது கஷ்டம், செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அது இருக்குது. சரிங்களா? பேண்டசி லீக் பார்க்கலாம். பேண்டசிக்கு கடைசி 5 மேட்ச்சில் மும்பை வின் பை 6 விக்கெட்டு. கிங்ஸ் 11 13 ரனில் வின்னு, இப்போ கிங்ஸ் 12 ரனில் வின்னு, மும்பை 60 விக்கெட்டு. கடைசி 5ல் 3 வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் பரவாயில்ல, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 2021 22 23 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஹெட் டு ஹெட் பார்க்கலாம் நண்பர்களே. 31 மேட்ச்சில் 16 மேட்ச் மும்பை, 14 மேட்ச்சு பஞ்சாப். பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு மேட்ச் டையில் போயிருக்கு. இதில் பேட்டிங் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிக்கிறாங்க. இவங்க மும்பை வந்து 6 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங் செகண்டில் மும்பை 10 டைம். பேட்டிங் பெஸ்ட்டில் இவங்க பேட்டிங் செகண்டில் 5 டைம் வின் பண்ணிக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஒன்று வந்து சூப்பர் ஓவரில் பிறகு அந்த சூப்பர் ஓவரையும் மும்பை தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா மும்பை வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சா தான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. டாஸை பொறுத்தளவுக்கு இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க 10 டைம் வின் பண்ணிக்கிறாங்க, அவங்க 21 டைம் வின் பண்ணிக்கிறாங்க மும்பை. எங்கள் அப்பா, அதில் வந்து இவங்க பேட் பெஸ்ட் 4 டைம், பவுலிங் பெஸ்ட் 6 டைம். அவங்க வந்து பேட் பெஸ்ட் 6 டைம், பவுலிங் பெஸ்ட் 5 டைம். இதுலேயே முக்கால்வாசி மேட்ச் ஜெயிச்சிருப்பானே 5 டயத்தில்.
டீம் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கே 230 பஞ்சாப், அவங்க 223க்கு 6, 168 ஆவரேஜ் ரன்ஸு, இங்கே 165.03. விக்கெட் ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.87, இங்கே வந்து 6.06. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அங்கே 566, இங்கே ஜிதேஷ் சர்மா 104. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் 8, அங்கே பும்ரா 20. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி பார்த்தா ஹையஸ்ட் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் 4/29. போன வருஷம் எடுத்து நம்மளை போல்ட்டு கரெக்ட் நம்மளை போல்ட்டை. பும்ரா 3/50. நல்லா இருக்கும் அன்றைக்கி. ஸ்டேடியம் பார்க்கலாம், மகாராஜா யாவேந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம், முலாம்பூர். ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா திஸ் வென்யூவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 15 டைம், பேட்டிங் செகண்ட் 11 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணி இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு 18 டைம், பேட் ஃபஸ்ட் 8 டைம். டாப் பெர்ஃபார்மன்ஸ் அட் திஸ் வென்யூ மகாராஷ்டிரா 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. மோஸ்ட் மோஸ்ட் வின் பார்த்தீங்கன்னா ஹரியானா, மோஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் 4. பிக்கெஸ்ட் வெற்றி பை வின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் விக்கெட் 173. கேரளா பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டில் வச்சுருக்காங்க விக்கெட் பை வெற்றி. க்ளோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானா 1 ரனில். க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹரியானா வின் பை 3. ஹரியானாக்கு நிறைய விளாடவங்களுக்கு தெரியுது. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150. விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.5. ஆவரேஜ் ரன்ஸ் பர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 23.08. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 121. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.62. ஆவரேஜ் ஸ்கோர் பர் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 18.44. ஓவரால் விக்கெட் டேக்கன் பர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.56. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20.74. திஸ் வென்யூவில் மும்பையும் அவங்க வந்து மும்பை இந்த கிரீஸில் விளாடவே இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் 3 மேட்ச் விளாண்டு 2 டாஸ் வின் பண்ணி 1 வந்து மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 168.0 ஆவரேஜ் டீம் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.07. அந்த ஒரு டீம் யார் கூட ஜெயிச்சாங்கன்னா ராஜஸ்தான் கூட தோத்தாங்களே. இன்னொன்று வந்து ஹைதராபாத்து கூட போராடி வரைக்கும் தோற்ற, வேறு ஏதாவது ஒரு டீம் கூட இங்கே ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கூட நினைக்கிறேன், இது குஜராத் கூட நினைக்கிறேன். குஜராத்தே ஏதோ ஒரு டீம் கூட ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்கரன் 3 இன்னிங்ஸில் 98. சர்மா சித்தேஷ் சர்மாவா யார், இது எந்த சர்மான்னு தெரியலையே. அந்தோஷ் சர்மாவா 64 ரன்னு. லிவிங்ஸ்டன் 2 இன்னிங்ஸில் 59. ஐஏசி ஸ்கோர் சாம்கரன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அகேன்ஸ்டாக 63 ரன்னு. அந்த டெல்லி கூட ஒரு மேட்ச் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சசாந்த் சிங் பார்த்தீங்கன்னா 46 25 பாலுக்கு. லிவிங்ஸ்டன் 26 பாலுக்கு 38 டெல்லி கூட. பெஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சர்மா 64, லிவிங்ஸ்டன் 59, சாம்கரன் 32.66. மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சர்மா 5 2 இன்னிங்ஸில் லிவிங்ஸ்டன் 4, சாம்கரன் 3 இன்னிங்ஸில் 3. மோஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா சாம்கரன் 3 இன்னிங்ஸில் 8, சசாந்த் சிங் 3 இன்னிங்ஸில் 7, பிரபு சிம்ரன் சிங் 3 இன்னிங்ஸில் 7. அந்த எஸ்ஆர்ஹெச் கூடயுமே நம்ம இப்போ அந்த இது ஆர்ஆர் கூடயுமே கடைசி ஓவரில் தோத்தாலும் போய் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல பிளானாக ஆச்சு. பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் 4/29 எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக. ரபாட் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 2/18. சாம்கரன் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 2/25. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் 7, பட்டேல் பார்த்தீங்கன்னா 5, கரண் பார்த்தீங்கன்னா 4. பெஸ்ட் எக்கனாமிக்கு லிவிங்ஸ்டன் 7, ரபாடா 7.76, சாகர் 8.25. பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் 14.57, 19 சாம்கரன், பட்டேல் 19.6. ஓகே, நல்லது. ஓகே நண்பர்களே, இந்த பிச்சோட் ரெக்கார்டு அவ்வளோதான். பார்க்கலாம், இன்றைக்கி யார் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் தான் போட போகிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கவங்க மோஸ்ட்லி தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 180 190 அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு கம்மியாக அடிச்சிங்கன்னா தோற்றுருவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் எல்லா டீம்லேயும் ஒரு நல்ல பிளேயர் தான் இன்றைக்கி சைன் பண்ண முடியும். ஒன்றும் பவுலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும், தரமான பிளேயருக்கு சைன் பண்ண முடியும் இன்றைக்கி மேட்ச்சில். அவ்வளோதான். இது வந்து குருட்டடி கோவிந்தம் பிச்சு கிடையாது. பேட் பால் ரெண்டுக்குமே பேசக்கூடிய பிச்சு நண்பர்களே. அதனால் கம்மியாக இருக்கும். பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.